ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். Hey guys, welcome back to my another new vlog. அம்மா முடி பாரு எப்படி இது தடுத்துட்டு இருந்தா நல்லா தான் இது பண்ணம்மா. சோறு சாப்பிட்ருக்கியா? ஏன் அது இருக்கிற? சரி ஊருக்கு போகிறோமா இல்லை? ம் என்ன வாங்கி போகிற சங்கீதத்துக்கு? காசுக்குதா? எவ்வளோ வச்சுக்கிறா? இப்போ போய் கேட்ட தருவாரா? அம்மா காட்டுறது வந்தோட்டி சொல்லுங்க. கௌசி மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறாளா? கௌசி கௌசி இல்லை மாட்டு தாளில் ஊற்றுட்டு எங்கே போகிற? எனக்கு மஞ்சளைக்கு போகிற வேலை இருக்குது, அதனால் என்னால் வர முடியாது. அப்புறம் பாப்பாவை கூப்பிட்டு போனார். பாப்பா வேறு ஒரு அடி வச்சுட்டேன். பாப்பா வேறு வச்சுட்டு இத்தனை சாக்குன்னு வரவும் போட்டா. இப்போ சித்தப்பா மஞ்சளைக்காரனா அப்புறம் சித்தப்பா ஒன்றே எப்படி மாறிக்கும்? இங்கேருந்து வெல்ட்ரி வெளி கொண்டு போகணுமா? போயிட்டு வந்து 10 மணி மேலே போயிடும். ஹாய் ஹாய்ஸ், எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன குழம்பு? என்னம்மா குழம்பு? தட்டைப்பயிரா அவரைக்கொட்டையா? ஐயா சோறு திண்டியா? ஆட்டுக்குள்ள பால் கொடுத்துட்டியா? அது பாருதா நான் போடா போடா போய் பால் கொடுறா. ஏ பாவன் இங்க பாரு இன்னொரு தரான். டேய் போடா. எப்படியே பாப்பா கூட்டிகிட்டு மேனேஜ்மெண்ட் போயிட்டு வந்துடு, இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. இவர் அங்கே ஆயா வேறு ஆடும், ஆயா வேறு சும்மாவே ஆடும். சரி சரி நம்ம போய் மஞ்சள் போடுறேன். அம்மா அப்புறம் யாருமா அப்புறம் அதெல்லாம் செய்யறது? சரி போயிட்டேன். ஐஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மஞ்சள் அள்ளிட்டு அது வந்து இன்னும் அடிக்கணும். அடிக்கிறது வண்டியே கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இங்கேருந்து கிட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர் தள்ளி அவங்க வண்டி இருக்குது, இன்றைக்கி கொண்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் போய் அங்கே மஞ்சள் அடிக்க போகிறோம். பால் நீங்கள் அப்படியே கொண்டு போயிருங்களா? அம்மா பால் அப்படியே பீசிட்டு நீங்கள் உடனே கிளம்பிடுங்கம்மா ஊருக்கு. அப்படியே என்ன பண்ணுறது? அப்போ நான் ஆள் இல்லையா? அது நீயே வரைய மஞ்சள் அரைக்கா? ஆனால் மஞ்சள் அரைக்காயா முடியல. நான் டெம்பா கடை கிடைக்காதான் மஞ்சள் கொண்டு போக வைக்கிறீங்கன்னு காக்காச்சி காட்டி செந்தில் வண்டிக்குதுன்னு சொன்னேன். நான் என்ன மஞ்சள் வாடிச்சு பண்ணுன்னு அம்மா சத்தனா சாமி. அம்மா நீ நம்ம தங்கையை கூப்பிட்டு போயிட்டு வந்துருமா. தங்கையை விட்டா நமக்கு வேற ஆள் இல்லை. தண்ணி 1.5 ஏக்கரை போட்டு 6 லட்ச ரூபாய்க்கு மஞ்சள் போட்டுருக்காங்க. நம்ம பருத்தி போட்டு அதை போட்டு இப்போ களை கொடுக்கறதுக்கு தான் தெரியாது. நம்ம மஞ்சள் ஒரு 50 ரூபாய்க்கு போகுமா? விதை மஞ்சள் எல்லாம் போக 50 ரூபாய்க்கு போனால் பரவாயில்ல. எப்படியோ ஒரு கடை இருக்குது, அதை கட்டிக்கலாம். அப்புறம் காட்டுக்கு லோன் வாங்கினாங்களா? அதை நீயே கட்டுவ? லோன் 1.5 லட்ச ரூபா வாங்கியிருக்குதா? மாஸ்டர் லோனு? அதை போங்கம்மா. பாத்தாரு வெறும் பாலாவே பிஞ்சு பிடிச்சிட்டு மாமா அது பாலுக்கு இழுக்குதுமா, அவுத்துடுங்க மாமா. தீனி சரியா திங்க மாட்டேங்கிறாம்மா இவ. பாரு எப்படி இது பாலுக்கு பாரு எப்படி இழுக்குது. அதோட அம்மா பால் கொடுக்க மாட்டேங்குது. இங்கே அவுத்து விடு. வேறு போனத்தையும் கொம்பளை முட்டி தூக்குறங்க. ஏன் இந்த இறமை இப்படி பண்ணுது? நான் காட்டுக்கு போய் அப்படியே மஞ்சள்லாம் அள்ளிச்சிட்டு நீங்கள் ஊருக்கு கிளம்புங்க. மஞ்சள் அரைக்க வேலை இருக்குது, நானும் சித்தம் போகணும். சரி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். பாருங்க நம்ம இருக்க ஆட்டோவில் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். பாருங்க மஞ்சள் கிட்ட ஒரு 10 மூட்டை இருக்க 10 மூட்டை கொண்டு போயிட்டு இருக்கிறோம். நாங்கள் மஞ்சளை எடுத்து தூக்கி போனதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. அதெல்லாம் டைம் ஆயிடுச்சு, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. எங்களுக்கு எல்லாம் ஹெல்த் இஷ்யூ இல்லைடா. தூக்கி போட முடியல. போனால் அந்த விட்டுலாம் கீழே விழுந்துருவாளே. அவ்வளோதான். நம்ம தான் இப்போ ஆட்டோ ரொம்ப ஸ்பீடாக போகுது. ஏன்னா மஞ்சள் கீரிங்க வந்து கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, நாங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பயங்கர ஸ்பீடாக வண்டி போயிட்டு இருக்குது. மொழி வேப்பனால வரதுக்கு 6 மணி ஆகி போயிடும். 6 மணியா? 10 மணி ஆகி போயிடும் அரைக்கிறதுலாம்.
பாருங்க இந்த பஸ்ஸில் தான் டெய்லி நான் ஸ்கூலுக்கு வருவேன். என் பின்னாடி வருது பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நாங்கள் வந்து மூட்டையில் படுத்திட்டு போயிட்டு இருக்கோம். பாருங்க ஆட்டோ மூட்டை அந்த பாருங்க ரன்னிங்கில் பயங்கர ஸ்பீடில் போயிட்டு இருக்குது. எந்திரிச்சுன்னா ரோட்டில் இருக்கிற சைடில் மரத்தில் சைடில் இருக்கிற மரம்லாம் காது கிழிச்சிடும், இன்னும் மூஞ்ச பேத்துடும். ஸ்ட்ரெயிட்டாக தெரியலடா. இது எடப்பாடி பாப்பா போகணும். சூரியன் சன்செட் பேர் பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இதில் மறுபடி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும். பயங்கர ஸ்பீடாக போயிட்டு இருக்குது ஆட்டோ. எவ்வளோ ஸ்பீடாக போகலாம் மஞ்சடிக்கு எங்கே பிடிக்க முடியாது. கிட்டத்தட்ட 10 நாள் இதுக்கு இது டைம் போயிடுச்சு. நேரம் நேற்று அடிச்சிருந்தப்போ நேரம் விற்று ஏதோ காசு வந்துருக்கோம், அதை வச்சு எப்படியோ ஒரு லோன் அடிச்சிருக்கலாம். அது போச்சு. ஹோட்டலெல்லாம் நம்மளை தான் பார்க்குறாங்க. ப்ரோ ஆய் சொல் ப்ரோ. பாருங்க மறுபடி பாருங்க ஆயா புது மாப்பிள்ளையாட்டா காந்திட்டு. புது மாப்பிள்ளைக்கு ரொம்ப பாரு. சத்தியமா ஃபோன் மட்டும் விழுந்துச்சுன்னா வச்சுக்க சில்லிப்பில் போயிருந்தாடி. கிட்டத்தட்ட ஒரு 10 மூட்டை மஞ்சள் இருக்கு. எவ்வளோ அரிசி பாலிஷ் பண்ணால் எவ்வளோ வரும்னு தெரில. பாலிஷ் பண்ணுற வண்டி மட்டும் கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப ரேராக இருக்குது. பார்த்துட்டு இருந்தால் அந்த வண்டி ஒன்று வாங்கிக்கோமாடி. பேங்க்கில் எஜுகேஷன் லோன் எடுத்து வாங்கிடலாமா? யூடியூபர் ஆகணும், நான் கிரிக்கெட்டர் ஆகணும். கண்டிப்பாக ஆகும். நானும் 10வது படிக்கும்போது பெரியமாட்ட கேட்டேன்டா. என்ன சொன்னாங்கன்னா அப்போ வந்து நான் இப்போ இருக்கிற நாலேஜ் வந்து அப்போ இல்லை. கண்டிப்பாக ஆனால் போயிருந்தாலும் நல்லா இது பண்ணியிருக்கலாம். இதுதான் வந்து தினேஷோட குலதெய்வம். அவங்களோட குலதெய்வம் தான். இங்கே தான் வந்து அவங்களுக்கு ஐநாயிரம் நமக்கு ஐநாயிரம். இது வந்து ஏதோ கம்மஞ்சோத்த ஐநாயிரம்னு சொல்லுவாங்க. இந்த இன்னும் வண்டி அடிச்சு ஓட்டினா பரவாயில்ல. ஆனால் உண்மையாலுமே ஒரு விவசாய குடும்பத்தில் பார்த்தா கண்டிப்பாக லைஃப்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நாங்கள் மஞ்சளை வேகிச்சு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. அது காய வச்சு கிட்டத்தட்ட இது வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு டைம் வண்டி கூப்பிடும் போதும் நீங்கள் காய வைங்க நாங்கள் வந்துடுறோம் அப்படிம்பாங்க. நாங்கள் எடுத்து மறுபடியும் படுதால் கொட்டுவோம். மறுபடியும் படுதாலேருந்து மழை வரும் அள்ளி வைப்போம். மறுபடியும் நேற்று கொட்டினோம், மறுபடியும் அள்ளி வச்சோம். அப்புறம் வண்டி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. நாங்கள் அப்புறம் கடைசி இன்றைக்கி பார்த்தா மறுபடியும் இன்னைக்கு கொட்டி இன்றைக்கி தான் ஏதோ வண்டி வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி தூக்கிட்டு போகிறோம். ஆட்டோக்கே கூடி அப்படியே 1000 ரூபா போகுமா? அப்புறம் அங்கே போய் இன்னும் எங்கே வேலை இருக்குது, அதாவது மஞ்சள் அள்ளி கொட்டுற வேலை, அப்புறம் மஞ்சள் மிஷின் அடிக்கிற சலிக்கிற வேலை. ஆமாடா, ஏன்னா சும்மா நினச்ச மாதிரி விவசாயம்னா விவசாயி தான். விவசாயி கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஆனால் நம்ம நாடு அக்ரிகல்ச்சர் இந்தியா, பட் அக்ரிகல்ச்சர் இஸ் நாட். திஸ் இஸ் ஃபார்மர்ஸ் லைஃப். வி ஹாவ் டு சேஞ்ச். டெஃபினெட்லி எங்கள் லைஃப்பை கண்டிப்பாக மாற்றுவோம், மாற்றி தீர்வோம். அப்படியே மஞ்சள் அரைக்கிற மிஷினுக்கு வந்தாச்சுடா. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வாங்குறேன். நீ என்னண்ணா கொட்டிட்டு நம்ம இங்கே வந்துடணுமா? மறுபடி அப்படியே இடத்த கண்டுபிடிச்சி வந்தாச்சு. போய் கிரிக்கெட்டராக எங்கே அப்படியே மஞ்சள்லாம் அடிச்சாச்சு. ஒன்றும் முடியல. வீட்டில் போய் இறக்கி போட்டு தூங்க வேண்டியதான். நீங்களாம் குளிச்ச மாதிரி தான். எப்படிலாம் இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுற? ஒன்றும் முடியல. அப்படியே மஞ்சள் அடிச்சாச்சு. இதெல்லாம் நாளைக்கு தான் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா மஞ்சள்லாம் அரைச்சிட்டு கிட்டத்தட்ட நேற்று நைட்டு வீட்டு வரதே 11 மணி ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டில் சாப்பிடலன்னு சொல்லிட்டு சித்தை வந்து நேற்று கூட்டி ஹோட்டலில் போய் அப்புறம் நேற்று தான் புரோட்டா சாப்பிட்டோம். இதெல்லாம் மஞ்சள்லாம் அடித்தாச்சு. எவ்வளோக்கு போகும்னு தெரில. இன்னும் அது வந்து இன்னும் ஏலத்துக்கெல்லாம் கொண்டு போகிறதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகும். இருந்தாலும் மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 5 நாளைக்கு. அதனாலே நாங்கள் வந்து இப்போயே அடிச்சிட்டோம். ஆனால் இது வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 20 நாளைக்கு முன்னாடியே அடிச்சிருக்கணும். வண்டியே கிடைக்கல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கிட்டத்தட்ட மஞ்சள்லாம் நேற்று அள்ளி கொட்டி ரொம்ப உடம்பு வலியாக இருக்குது. பாருங்க கையில் இருக்கிற மஞ்சள்லாம் அப்படியே கிட்டத்தட்ட மஞ்சள் கலரில் தெரியுது உங்களுக்கு கையே. எனிவே
என்னோடய வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து டே பை டே நான் வந்து நல்லா இருக்கிறதாக கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்குவேன். நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் நல்ல நல்ல வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு வந்து கொடுப்பேன். என்னோடய ஃபேமிலியாக கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அனுப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.